சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் டேனியல் நட்ரோட்ஸ்கிக்கும் பிரக்னானந்தாவுக்கும் நடந்த ஒரு புல்லட் ஆட்டத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா புல்லட் செஸ் சாம்பியன்ஷிப் 2024 நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இவங்களுக்கு இடையில் கிட்டத்தட்ட 16 புல்லட் ஆட்டம் வந்து நடந்திருக்கு. இதில் இன்க்ரிமெண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் 1+0 ஸ்ட்ரைட் ஃபினிஷ் தான். இதில் ஒரு 2 பிரில்லியன்ட் மூவ் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கேமில் வந்து நடந்திருக்கும். எக்ஸலண்ட்டான ஒரு ப்ளே வந்து பண்ணியிருப்பாங்க 2 பேருமே. பட் ஜஸ்ட் எப்போவுமே புல்லட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிஸ்டேக் வந்து பார்த்திங்கனாக்கா கேம் வந்து முடிச்சு விட்ரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் தான் நம்ம வந்து இங்கே சூஸ் பண்ணியிருக்கோம். எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம புல்லட் செஸ் சாம்பியன்ஷிப்பில் யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அடுத்தடுத்த ப்ராக்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னேறி போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம வீக்லி கிளப் டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சதுரங்க சாணக்கியன் செஸ் கிளப்பில் குளத்தூர் சென்னையில் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்கேஸ் நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்களும் வந்து கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். கேம் வந்து டேனியல் நட்ரோட்ஸ்கி வந்து D4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பனிங் வைஸ் நம்ம ஒரு ஜொபாவா லண்டன் மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் கூட இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸில் பர்ன் வேரியேஷன் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பிஷப் G5, அதுக்கப்புறம் D-takes E4, Knight takes E4, அதுக்கப்புறம் பிஷப் வச்சு டெவலப் பண்ணுறாரு. வேணா வெட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே டேனியல் நட்ரோட்ஸ்கி வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணுறாரு. பிறகு வந்து பிஷப்பால் கேப்சர் பண்ணுறாரு. இந்த இடத்துல வந்து பிஷப் இன்ட்டு அல்லது நைட் இன்ட்டு F6 விளையாடுறதுல எந்த ஒரு பெரிய பயணமே இருக்க மாதிரி தெரியாது. ஸோ அதனால் அது தேவைப்படாத ஒரு மூவ் நினைக்கிறேன். ஸோ நைட் F3 டெவலப் பண்ணுறாரு. நைட் டு D7 வந்து வராரு. இப்போ நம்ம வந்து நைட் இன்ட்டு F6 விளையாடும்போது நைட்டில் வந்து ரீகேப்சர் பண்ணலாம். அல்லது தேவைப்பட்டாக்கா நம்ம வந்து சென்டரை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு C5 பிரேக்கும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ டிப்பிக்கலாக வந்து ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, C5 பானை வந்து அட்வான்ஸ் பண்ணுவாங்க. சியில் இருக்க பானை C5க்கு. ஸோ B6 இந்த வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக்குக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, பொதுவாக ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸில் இந்த பிஷப்பு வெளியே வராது. பட் இந்த வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஃபேன் ஷட் அப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ குயின் E7க்கு அப்புறம் அவர் வந்து குயின் E2க்கு அப்புறம் பிஷப் B7 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் குயின் சைட் காஸ்லிங். ஸோ குயின் சைட் காஸ்லிங் பண்ணதுக்கப்புறம் குயின் E7 டெவலப் பண்ணுறாரு. அப்படியே ஓரளவுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிமெட்ரிக்கலாக ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியும். ஸோ அதுக்கப்புறம் H4. ஸோ மேபி அவர் கிங் சைட் கேஸ்லிங் பண்ணால் நான் அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிறாரு. அதனால் பிரக் வந்து குயின் சைடே கேஸ்லிங் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் A6 போட்டு ஒரு கீ டிஃபெண்டரை கிங் பக்கத்தில் இருந்து ரிமூவ் பண்ண பார்க்குறாரு நட்ரோட்ஸ்கி. ஸோ கிங் B8க்கு அப்புறம் வேணா நீங்கள் வெட்டிக்கோங்க அப்படின்றாரு. அவர் கேப்சர் பண்ணிடுறாரு. கேப்சர் பண்ணதுக்கப்புறம் கிங்கெல்லாம் வெட்டுறாரு. அதுக்கப்புறம் பான் டு G4, ஜஸ்ட் G5 போட்டு பிஷப்பை த்ரெட்டன் பண்ண பார்க்குறாரு. அதனால் G6 போட்டு பிஷப் ஒரு எஸ்கேப் ஸ்கொயர் வந்து கிரியேட் பண்ணுறாரு. கிங் டு B1 ஒரு ப்ரொஃப்ளாக்டிக்கான ஒரு மூவ் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பிஷப் G7. ஸோ ரூக் HE1 ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூக்கை வந்து தன்னோட செமி ஓப்பன் ஃபைலில் வந்து ஆக்குபை பண்ணுறாரு. தேவைப்படும் போது D5 அது மாதிரியான புஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா குயின் E7ல் அன்டிஃபெண்டடாக இருக்குது. நைட் F6 வந்து டெவலப் பண்ணி நைட்டை சேலஞ்ச் பண்ணுறேன். நைட் சென்ட்ரலைஸ்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த பொசிஷனில் வந்து ஜஸ்ட் ஒரு A6 வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவாக இருக்கும். இது வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் த கேமில் பிரக் வந்து விளையாடுவார். ஏன்னா குயின் வந்து B5 வர்றது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல லைட் ஸ்கொயர்ஸ் கம்ப்ளீட்டாக வீக்காக இருக்குது. அதனால தான் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, இந்த லைட் ஸ்கொயர் பிஷப்பை வந்து பார்த்திங்கன்னா அவர் ரிமூவ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நைட் F6 போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டை E5 வச்சு சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. இந்த இடத்துல நைட் டு D5 வந்து விளையாடுறாரு பிரக். அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா குயின் B5 விளையாடுறாரு. கேம் வந்து நல்லிஃபை ஆகுது, அதாவது ஈக்குவல் ஆகுது. இந்த இடத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ், ரொம்ப சூப்பரான ஒரு ட்ராப்பி லைன். ப்ராபபிளி இது புல்லட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டாங்க. பான் டு F4. எனக்கு பானை ஃப்ரீயாக கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த பானை ஃப்ரீயாக கொடுத்துட்டு நம்ம வந்து கேமையே வந்து வின் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நைட் டேக்ஸ் F4. ஏன்னா அட் ஃபஸ்ட் சைட் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்தோன்னா அது மாதிரி தோணாது நமக்கு. ஐடியா என்ன அப்படின்னா, இங்கே ஒரு டெட்லியான டிஸ்கவரி நம்ம வந்து செட்டப் பண்ணணும். இது என்னங்க டெட்லியான டிஸ்கவரி? நைட்டை வச்சு பிளாக் பண்ண போகிறோம். நீங்கள் நைட்டை வச்சு பிளாக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நைட் டேக்ஸ் F7. ஒயிட் பிளேயருக்கு ஒரு வேளை ஏதாவது ஆயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணும் இந்த மூவெல்லாம் பார்க்கும்போது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பின் போட்டால் என்ன பண்ணுங்க, அட்லீஸ்ட் இந்த ரூக்கை வெட்டும்போது செக் அவுட் வரும், நம்ம வந்து இந்த டிஸ்கவரிலேருந்து எஸ்கேப் ஆயிரும்னு வச்சுக்கோங்க. அதாவது பின் போட்டதுக்கப்புறம் அப்போ நம்ம இந்த ரூக்கையே எடுத்து நம்ம வந்து நைட்டுக்கு பின் போட்டால் அப்போ என்ன செய்கிறது அப்படின்னா, இந்த இடத்துல நைட் D6 செக் இருக்குது. இதுதான் வந்து கீ மொமெண்ட்டு ஆர் கீ மூவ். இதை தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ C takes D6 விளையாடுனதுக்கப்புறம் குயின் takes D5 செக்கோட வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ரூக் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓப்பன் ஃபைலில் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. E takes D5, அதுக்கப்புறம் ரூக் takes E7 செக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நைட் இன்ட்டு H8 வந்து விளையாட முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி லாஸ்ட் பொசிஷன் ஃபார் பிளாக். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ் பான் டு F4. அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு மூவ் நம்ம வந்து அட்வான்டேஜை கொண்டு போகிறது. குயின் B5, அதுக்கப்புறம் பிஷப் டேக்ஸ் E5 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் D takes E5, A6 விளையாடி குயினை வந்து பார்த்திங்கனாக்கா அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் குயின் C4 போயிடுது. ஏன்னா இந்த இடத்துல குயினை வந்து அந்த போஸ்ட்டில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் குயின் வந்து இங்கே இல்லாத போது நைட் டு B5 செக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்.
அதனால் ஃபஸ்ட்டு குயினை கிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பானை வெட்டுறாரு. ஏன்னா இப்போ நம்ம அந்த குயின் அங்கே இருந்தால் நைட் டு B5 செக் C5 செக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். ஸோ A3 நீங்கள் நல்லா தமிழில் ஊற்று பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நைட்டு C5ல இருக்கிறது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. A3 குயின் E7 அதுக்கப்புறம் ரூக்கை லிஃப்ட் பண்ணுறாரு அந்த குயின் சைடில் போய் அட்டாக் பண்ண போகிறதுக்கு. ரூக் D3க்கு அப்புறம் பான் H5 H5க்கு அப்புறம் இந்த இடத்துல பானை வெட்டினதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரக் பாஸ் பான் கிரியேட் பண்ணுறாரு. ரூக்கால வெட்டுறதும் கரெக்ட் தான். ரூக்கால வெட்டிட்டு அடுத்து ரூக்கை வந்து டபுள் பண்ணிவிட்டு உள்ளே இன்ஃபில்ட்ரேட் பண்ணலாம். பட் இங்கே G/H5மே கரெக்ட் தான். ஏன்னா வந்து வீக் பானாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு பட் அது வந்து ஒரு பாஸ் பான். ஸோ ரூக் B3 போட்டுட்டு சில த்ரெட்ஸை க்ரியேட் பண்ண திரும்பவும் பார்த்தீங்கன்னா நைட் டு C5 செக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பான் பின்னில் இருக்கின்றதுனால அன்பின் பண்ணிடுறாரு. A4 சொல்லி வர போகிறாரு. அதனால் A5 அவரே ஆடிடுறாரு. ரூக் டு B5 அந்த புதுசாக வீக்கான ஸ்கொயரில் தன்னுடைய பீஸை வந்து உள்ளே வைக்கிறாரு. ஸோ இங்கே வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பான் டு H4 வந்து ப்ரக் புஷ் பண்ணுறாரு. இந்த இடத்துல இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் குயின் டு D7. எக்ஸாம்பிளுக்கு F3 விளையாடினீங்க அப்படின்னு சொன்னால் தென் H4 H3ன்னு சொல்லி பானை புஷ் பண்ணிகிட்டே வர முடியும். பிளாக்குக்கு சிவியரான அட்வான்டேஜ் இந்த லைனில் இருக்குது. ஒயிட் வந்து பெருசாக த்ரெட்ஸ் எதுவும் பார்த்தீங்கன்னா குயின் சைடில் க்ரியேட் பண்ணவே முடியாது. பட் கேமில் வந்து அவர் H4 டேரெக்டாக விளையாடுறதுனால இங்கே ஒரு ப்ரில்லியண்ட்டான நைட் சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணுறாரு. பட் இந்த நைட் சாக்ரிஃபைஸை அவர் அக்செப்ட் பண்ணலை. சப்போஸ் அக்செப்ட் பண்ணால் என்ன ஆகும்? அக்செப்ட் பண்ணிங்க அப்படின்னா ரூக் இன்ட்டு A5 செக்கு, கிங் B8 அதுக்கப்புறம் குயின் A6, நைட் B6 இஸ் த ஒன்லி மூவ் டு சேவ் த கேம். அதுக்கப்புறம் குயின் செக்கு, கிங் C8 சொல்லி எஸ்கேப் ஆகிடலாம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்கை கண்டினியூ பண்ண முடியும். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது ரஃப்லி ஈக்குவல் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு பீஸ் ட்ராப் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இங்கே வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக்குக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். பட் கேமில் வந்து அதை அக்செப்ட் பண்ணலை. ரிஸ்க் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பீஸுமே இப்போ அட்டாக்ல இருக்குது. ரூக்கும் அட்டாக்ல இருக்குது, பிஷப்பும் நைட்டும் அட்டாக்ல இருக்குது. அதனால தான் வந்து 2 ஸ்கொயருக்குமே நான் வந்து டபுள் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து போட்டிருப்பேன். ஸோ இந்த பொசிஷனில் வந்து வெட்டு ஆனால் நான் சொல்கிற இடத்துல தான் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் நட்ராட்ஸ்கி வந்து ரூக் டெக்ஸ் B6 பிரில்லியன்ட் ரூக் சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணுறாரு. இந்த இடத்துல அதை அக்செப்ட் பண்ணிடுறாரு. ஏன்னா அக்செப்ட் பண்ணலாம் மேட் இன் 1 த்ரெட் இல்லையா? ஸோ அதனால் அக்செப்ட் பண்ணிடுறாரு. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் குயின் A6ல வச்சு செக் கொடுக்குறாரு. அனதர் பீஸ் சாக்ரிஃபைஸ். ஸோ 2 பீஸையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் A5 செக்கு, ஒன்லி மூவ் கிங் D4, பான் டு F3 ஜஸ்ட்டு இந்த ஒரு ஸ்கொயரை வந்து செக்யூர் பண்ணுறாரு. ஸோ தட் ரூக்கை E4 ஸ்கொயரில் வச்சு செக்மேட் பண்ணிடலாம். ஒரே ஒரு மூவ் மட்டும்தான் இருக்குது இந்த கேமை சேவ் பண்ணுறதுக்கு. அது என்ன மூவ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ப்ளஸ் இந்த பொசிஷனில் கிங் சென்டர் ஆஃப் த போர்டில் இருந்து தப்பிக்குமா அப்படிங்கிறது தெரியல. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒயிட்டால் 2 மேஜர் பீஸை வச்சு இந்த கிங்கை செக்மேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். அப்போது அந்த ஈக்குவலான மூவ் விளையாடினா மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் கேமில். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குயின் B4 ஆடி ஆக்சுவலாக இது ரொம்ப லாஜிக்கான மூவ் மாதிரி தெரியும் நமக்கு. ஆனால் இது வந்து புல்லட் கேம் அப்படிங்கிறதுனால இது வந்து அவர் ஒரு விஷயத்தை மறந்துட்டார் ஜஸ்ட்டு சரியாக பார்க்கல அப்படின்னு சொல்லணும். ரூக் E4 வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எந்த ஸ்கொயருமே இல்லை அப்படிங்கிறதுனால செக்மேட் பண்ணிடுறாரு. இன்ஃபேக்ட் ப்ரக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 21 செகண்ட்ஸ் இருந்தது. பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த பிளண்டர் பண்ணதுனால மேட் இன் 1 பிளண்டர் பண்ணிடுறாரு. ஸோ டேனியல் நட்ராட்ஸ்கி ரூக் E4 செக் வச்சு செக்மேட் பண்ணிடுறாரு. அதே மாதிரி இந்த பொசிஷனில் வந்து ஒன்லி மூவ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க F5. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த ரூக் E4 தடுக்க முடியும். அப்படி பண்ணும்போது ஒயிட் வந்து என்பசான் வந்து பண்ண முடியும். அதுதான் வந்து ஒயிட் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு மூவ். அப்படி பண்ணாக்கா குயின் H7 அதுக்கப்புறம் ரூக் டெக்ஸ் E6 அப்படியே வந்து கேம் கண்டினியூ ஆகும். நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி சில இடங்களில் வந்து பிளாக் வந்து ஒன்லி மூவ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து கிங்கை ஈஸியாக செக்மேட் பண்ணிடலாம். ஸோ இந்த குயிக் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்த அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து புல்லட் செஸ் சாம்பியன்ஷிப்பை பற்றின ஒரு டீட்டெயில்டான ஒரு என்ன சொல்கிறது கரண்ட் ஸ்டாண்டிங்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம வந்து வீடியோவை முடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து கரண்ட் ஸ்டாண்டிங். ஸோ மொத்தம் 16 பிளேயர் வந்து விளையாடுறாங்க. ஸோ 16 பிளேயர் யார் அப்படின்னு நம்ம இங்கே குயிக்காகவும் பார்த்துடலாம். ஸோ ஹிகாரு நக்கமுரா, அலிரிசா ஃபுருஷா, அனிஷ் கிரி, பிரக்னானந்த ரமேஷ் பாபு, சாம் சாவியன், விளாடிமிர் ஃபெதசேவ், டேவிட் பராவியன், ஆண்ட்ரூ டேங், நிஹால் சரீன், டேனியல் நட்ராட்ஸ்கி, ஃபேபியானா கர்வானா, கிறிஸ்டபர் யூ, மேக்சிம் வஷர் லக்ராவ், ஓசே மார்த்தனிஸ், மென்லே அண்ட் தென் ஒலெக்சாண்டர் போர்தனிக். ஸோ இதில் அதாவது 4 பிளேயர்ஸாக வந்து குவாலிஃபை ஆவாங்க. இப்போ நம்ம வந்து அந்த ட்ரீ பார்த்தோம் அப்படின்னா அதாவது ரிசல்ட்ஸ் ட்ரீ பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு செட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹிகாரு வந்து கிறிஸ்டபர் யூவை பீட் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்து டேவிட் பராவினும் மேக்சிம் வஷர்லகாவுக்கு நடந்ததில் டேவிட் பராவின் வின் பண்ணார். பட் ஹிகாரு திரும்ப டேவிட் பராவினை வின் பண்ணிவிட்டு திரும்ப
இங்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா செமிஃபைனல்ஸ்க்கு வந்து முன்னேறி போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு செட்டில் பார்க்கும்போது இங்கே இந்த செட்டில் நிஹால் வந்து பார்த்திங்கன்னா ஃபேபியை பீட் பண்ணியிருக்காரு. ஆண்ட்ரூ டேங்கை வந்து பீட் பண்ணியிருக்காரு நிஹால். இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு தான் சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் என்ன சொல்கிறது ஃபாஸ்டஸ்ட் பிளேயர்ஸ் இந்த வேர்ல்டில் ஆண்ட்ரூ டேங் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பேர் கண்டிப்பாக இருக்கும். அவ்வளோ புல்லட் ஸ்கில்ஸ் அவர்கிட்ட இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அலிர்சா ஃபிரூஷா விளாடிமிரை ஃபெதசேவை பீட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்கனாக்கா சாவினோட ரொம்ப மோசமான நிலைமையில் தோற்றுருக்காரு. 13-4 அப்படிங்கிறது ரொம்ப மோசமான நிலைமை. அதுக்கு கீழே தான் டேனியல் நட்ரோஸ்கிக்கும் ப்ரக்குக்கும் நடந்தது. அதில் 11.5 அண்ட் தென் ப்ரக் 7.5. அதனால் டேனியல் நட்ரோஸ்கி வந்து போயிருக்காரு முன்னாடி. ஸோ குவார்ட்டர் ஃபைனல்ஸ்க்கு. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் போர்த்தனிக்கும் மின்லேக்கும் நடந்ததில் அலெக்சாண்டர் போர்த்தனிக் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர் வின் பண்ணிட்டார். பட் அங்கே டேனியல் நட்ரோஸ்கி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய புல்லட் ஸ்கில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஸ்ட்ராங்கான பிளேயர். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரோட ஸ்ட்ரீமிங்ஸ் ப்ளஸ் அவரோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர் டேனியல் நட்ரோஸ்கி. அவர் அங்கே அலெக்சாண்டர் போர்த்தனிக்கை வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணிவிட்டு அவர் செமிஃபைனல்ஸுக்கு முன்னேறி போயிருக்கிறாரு. இப்போ ஃபைனலில் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய பேரிங்கு இது மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஹிகாரு நகமுரா வெர்சஸ் நிஹால் சாரின் செமிஃபைனல்ஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.